கர்மா என்பது ஒருவரது செயல்கள் மற்றும் அதன் விளைவுகளைக் குறிக்கும் ஒரு ஆன்மீக விதியாகும். நாம் செய்யும் ஒவ்வொரு செயலும், அது நல்லதாக இருந்தாலும் சரி, தீயதாக இருந்தாலும் சரி, ஒரு கட்டத்தில் நம்மை தேடி வரும் என்பதே கர்மாவின் அடிப்படை தத்துவமாகும். ஆதாரங்களில் குறிப்பிடப்பட்டுள்ள கர்மாவின் தாக்கம் மற்றும் அது குறித்த உண்மை சம்பவங்கள் சில கீழே கொடுக்கப்பட்டுள்ளன. கர்மா மற்றும் வாழ்க்கையில் அதன் தாக்கம். செயலும் விளைவும். ஒருவரது தற்போதைய வாழ்க்கை சூழல் அவரது கடந்தகால செயல்களின் வெளிப்பாடாகும். கர்மாவை நிர்வகிப்பதற்குத் தேவையான ஞான கருவிகளை புரிந்துகொள்வது அவசியம். பாவ விளைவுகள். பெற்றோர்களை புறக்கணிப்பது போன்ற செயல்கள் ஒரு பாவமாக கருதப்படுகிறது. நடிகர் சிவகுமார் ஒரு உரையில், பெற்றோர்களை தவிக்க விடாதீர்கள், அந்த பாவம் உங்களை நிம்மதியாக வாழவிடாது என்று குறிப்பிட்டுள்ளார். இது கர்மாவின் நேரடி விளைவை விளக்குகிறது. நேர்மறை மாற்றங்கள். உண்மை சம்பவங்கள். கர்மாவால் ஏற்படும் கஷ்டங்களை ஆன்மீக பயிற்சிகள் மற்றும் நற்செயல்கள் மூலம் கடக்க முடியும் என்பதற்கு ஆதாரங்களில் பல சான்றுகள் உள்ளன. உமா விஸ்வநாத். இவர் பீதி மற்றும் கவலை தாக்குதல்களுக்காக மருந்து உட்கொண்டு வந்தவர். ஆர்ட் ஆஃப் லிவிங் பயிற்சிக்குப் பிறகு மருந்துகளின் தேவை குறைந்து அவர் மிகுந்த தன்னம்பிக்கையுடனும் மகிழ்ச்சியுடனும் மாறினார். ராபர்ட் டெல்மண்ட். இவர் ஒரு ஆசிரியரானவர். அதிக மன அழுத்தத்தில் இருந்தார். தியானம் மற்றும் மூச்சுப் பயிற்சிகள் மூலம் தனது மனநிலையை மேம்படுத்தி கர்மாவினால் ஏற்பட்ட எதிர்மறை சூழலை மாற்றிக்கொண்டார். பூஜா. ஈஷா அறக்கட்டளை. சத்குருவுடனான ஒரு சந்திப்பு பூஜாவின் வாழ்க்கையையே மாற்றியது. அவர் தனது உடலையும் மனதையும் கடந்த ஒரு நிலையை உணர 6 ஆண்டுகள் மௌன விரதம் இருந்தார். இது ஒருவரது உள்நிலை மாற்றத்தின் மூலம் கர்ம வினைகளை எப்படி கையாளலாம் என்பதற்கு உதாரணமாக உள்ளது. கர்மாவிலிருந்து விடுபட வழிகள். ஆதாரங்களின்படி கர்மாவின் பிடியிலிருந்து தப்பிக்க அல்லது அதனை சிறப்பாக கையாள பின்வருவன உதவுகின்றன. தியானம் மற்றும் மூச்சுப் பயிற்சி. இவை மனதை அமைதிப்படுத்தி கடந்தகால சுமைகளிலிருந்து விடுபட உதவுகின்றன. நல்லொழுக்கத்தை பேணுதல். பொறுமை, சகிப்புத்தன்மை மற்றும் மன்னிப்பு போன்ற பண்புகளை வளர்த்துக் கொள்வது கர்மாவினால் ஏற்படும் சிக்கல்களை குறைக்கும். சுய முன்னேற்ற பயிற்சிகள். யோகா மற்றும் வேதாந்த படிப்புகள் மூலம் ஒருவரது கர்ம வினைகளை சரியாக புரிந்துகொண்டு மேலாண்மை செய்ய முடியும். சுருக்கமாகச் சொன்னால், உங்கள் செயல்களே உங்களுக்கு பரிசாகவோ அல்லது தண்டனையாகவோ திரும்ப வருகின்றன. நற்செயல்கள் மற்றும் முறையான ஆன்மீக பயிற்சிகள் மூலம் கர்மாவின் தாக்கத்தை மாற்றி அமைதி காண முடியும். தியானம் மற்றும் மூச்சுப் பயிற்சி ஆகியவை கர்மாவின் தாக்கத்தை குறைக்கவும் அதனை சரியாக மேலாண்மை செய்யவும் உதவும் சக்தி வாய்ந்த கருவிகளாக ஆதாரங்களில் விவரிக்கப்பட்டுள்ளன. அவை எவ்வாறு செயல்படுகின்றன என்பது குறித்த விவரங்கள் கீழே கொடுக்கப்பட்டுள்ளன. 1. மனதை தூய்மைப்படுத்துதல் மற்றும் அமைதிப்படுத்துதல். தியானம் என்பது மனதை தூய்மைப்படுத்தவும் அதன் அலைபாயும் தன்மையை குறைக்கவும் உதவுகிறது. இது ஆன்மீக விழிப்புணர்வை பெற வழிவகுக்கிறது. முறையான தியானப் பயிற்சிகள், உதாரணமாக சகஜ் சமாதி தியானம், கவலைகளை விட்டுவிடவும் ஆழ்ந்த ஓய்வை அனுபவிக்கவும் உதவுகின்றன. மனம் அமைதியடையும் போது கர்ம வினைகளால் ஏற்படும் சவால்களை எதிர்கொள்ளும் திறன் 91% வரை அதிகரிப்பதாக கூறப்படுகிறது. 2. உணர்ச்சிகளை சமன்படுத்துதல். மூச்சுப் பயிற்சி. மூச்சை கட்டுப்படுத்துவதன் மூலம் மனதை கட்டுப்படுத்த முடியும் என ஆதாரங்கள் குறிப்பிடுகின்றன. SKY பிரெத் மெடிடேஷன் போன்ற ஆதாரபூர்வமான மூச்சுப் பயிற்சிகள் மன அழுத்தத்தை விரைவாக குறைக்கவும் உணர்ச்சிகளை சமன்படுத்தவும் உதவுகின்றன. இத்தகைய பயிற்சிகள் பீதி மற்றும் கவலை தாக்குதல்களிலிருந்து விடுபடவும் ஒருவரை அதிக தன்னம்பிக்கையுடனும் மகிழ்ச்சியுடனும் மாற்றுகின்றன. 3. கர்மாவை மேலாண்மை செய்யும் ஞானம். தியானம் என்பது கர்மாவை புரிந்துகொள்வதற்கும் அதனை திறம்பட கையாளவும் உதவும் ஒரு ஞான கருவியாக செயல்படுகிறது. தியானம் மற்றும் யோகா மூலம் ஒருவர் தனது உடல், மனம் மற்றும் உணர்ச்சிகளுக்கு அப்பாற்பட்ட நிலையை உணர முடியும். இது கர்மாவின் பிடியிலிருந்து விடுபட உதவுகிறது. 4. நற்பண்புகளை வளர்த்தல். தியானத்தில் முன்னேற்ற விரும்புபவர்கள் சகிப்புத்தன்மை,
பொறுமை மற்றும் மன்னிப்பு போன்ற பண்புகளை வளர்த்துக் கொள்ள வேண்டும் என்று சுவாமி சிவநாதர் குறிப்பிடுகிறார். இத்தகைய நற்பண்புகள் எதிர்மறை கர்ம வினைகள் உருவாவதைத் தடுத்து ஏற்கனவே இருக்கும் கர்மாவின் தாக்கத்தை எதிர்கொள்ளும் வலிமையை தருகின்றன. 5. விஞ்ஞானம் மற்றும் ஆன்மீக ரீதியான மாற்றம். தியானம் மற்றும் மூச்சுப் பயிற்சிகள் நரம்பு மண்டலத்தை அமைதிப்படுத்தி ஒருவரது ஒட்டுமொத்த நலவாழ்வை மேம்படுத்துகின்றன. இது வெறும் மனப்பயிற்சி மட்டுமல்லாமல் ஒருவரது வாழ்க்கையையே மாற்றியமைக்கும் தொழில்நுட்பமாக பார்க்கப்படுகிறது.